அவள் தானே எங்கள் புன்னகை. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இல்லக்கா போதும். ஆமா, எதுக்கு என்னையவே கவனிச்சிட்டு இருக்க? அதான் மாத்திரை போட்டேன்ல, நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு போ. ஆமா, கவனிச்ச கவனிப்புல தான் இப்போ மாத்திரை போடுற அளவுக்கு வந்து நிக்குது. ஏதாவது சொல்லிடுவேண்டி. என்ன, நீ தூங்கு, நான் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னடி இங்க பாரு, இப்போ வரைக்குமே நீ சொல்லவே இல்லை எதுக்காக சூசைட் அட்டன் பண்ணேன்னு. என்ன, என் புருஷன் சொன்ன மாதிரி நமக்காக வாழலினாலும் நம்மளையும் நம்பி ஒரு இதயம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக துடிச்சிட்டு இருக்கோம். என்ன, அதே மாதிரி எனக்கு என் புருஷன் சரணுங்கிற மாதிரி உனக்கு உன்னோட புருஷன் மகேஷ். கரெக்டா? அக்கா அக்கா, இது வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு தோணவே இல்லை. ஆனா அக்கா, இதுக்கு மேல என்னால முடியாதுக்கா. நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சேன்னு வச்சுக்கோயே, நான் செத்தே போயிடுவேன். இங்க பாரு, நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்லாம் உங்ககிட்ட நான் எதையும் கேட்கல. என்ன, எனக்கு தெரிஞ்சிருச்சு மகேஷ் சொன்னா லவ் பண்றாரு அப்படிங்கிறது. ஆனா எனக்கு இருந்த வருத்தம் என்ன தெரியுமா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னா நீ ஏன் என்கிட்ட இதை மறைச்ச? என்னமோ உன் கல்யாணத்தை நிறுத்துறதுல எனக்கு ஒரு ஆசை தான். காரணம், சரண் அப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனா அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு. எதுக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு அந்த கோவம். கடைசியில் அந்த கோவம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அது எல்லாமே காதலாக மாறிடுச்சு. ஒருவேளை நீ மகேஷை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ நீ சொல்லியிருந்தீன்னா இன்னைக்கு சரண் எனக்கு புருஷனாக கிடைச்சிருக்க மாட்டான். ஒரு வகையில் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அந்த சமயத்தில் எனக்கு பிடிக்காம இருந்தது தான். இப்போ அவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லடி அப்படின்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன். சேம் அவனும் அப்படிதான். உன்னை மட்டுமே நினச்சிட்டு மிருதுலான்னு சொல்லி சொல்லி அவன் எத்தனை டைம் என்ன கஷ்டப்படுத்தியிருக்கான் தெரியுமா? என்கிட்ட அழுதுருக்கான் தெரியுமா? என் மடியில் படுத்து அழுதுருக்கான் தெரியுமா? ஆனால் சுத்தமாக உன் பேரை மறக்க வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படலை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது அவன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இந்த விதத்தில் உனக்கு தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். ஆனால் நீ ஏன் மகேஷை லவ் பண்ணுறங்கிற வேர்டை வெளியே சொல்லலை. மண்டபத்தில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே போனேன். நீ அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. வெளியே நீ வாய்க்கு வந்து சொல்லியிருந்தீனா அப்போவே இந்த கல்யாணம் நின்றுருந்துருக்குமே. நீ ஏன் சொல்லலை? எனக்கு இது தாண்டி கேள்வி. அது மட்டும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணியிருக்க. கண்டிப்பாக அந்த கல்யாணம் ஏதாவது சூழ்நிலை காரணமாக தான் நடந்திருக்கும். ஏன்னா நீ வேணும்னு அப்படி பண்ண மாட்டேன். உன்னை பற்றியும் தெரியும், மகேஷை பற்றியும் தெரியும். என்ன, அதனால் உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நான் பண்ணுறேன். அக்கா, முதல்ல என்ன மன்னிச்சிருக்கா. உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லைக்கா. நான் பயந்தது உன் வாழ்க்கைக்காக மட்டும் தாண்டி. இப்ப சொன்னியே, நீ அன்னைக்கே சொல்லியிருந்தீனா சரண் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன்னு. நான் சொல்லலைனாலும் சரண் தான் உனக்கு புருஷனா வரணும்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாதுக்கா. ஏன்னா என் புருஷன் மகேஷ், உன் புருஷன் சரண்கா. இதை யாருனாலுமே மாற்ற முடியாது. அப்படிதான் விதி மாறி இருக்கு. ஆனா அக்கா, சத்தியமா சொல்றேன், தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்க்கா. எனக்கான பேர் என்ன தெரியுமா? தப்பே பண்ணாம துரோகின்ற ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் செத்தே போயிடுவேண்டி. இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்டி. இதுல நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் பேர் மாத்தி சொன்னது. நான் பேர் மாத்தி சொன்னதுனாலதான் அவனும் பேர் மாத்தி சொன்னான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை மாத்திக்கிட்டு சொல்லி முகத்தவே பார்க்காம வந்த காதல்க்கா. என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாதுக்கா. அவனை விட்டுட்டு என்னால
எனக்குமே கஷ்டம்தான். ஒருவேளை நான் இந்த உலகத்துல இல்லாமலே போயிட்டா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போற ஒரு வாரம் அழுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கன்னு நான் சூசைடுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா சூசைடுக்கு ட்ரை பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு மகேஷ் முகத்தை பார்க்கும்போது நான் தோணுச்சு. மிருதுலா அக்கா, ஏண்டி நானும் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என் வாழ்க்கைக்காடி இத்தனையும் செஞ்ச ஏண்டி? ஏன் நான் கூட உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சுதான் நீ இப்படி பண்ணனு. ஆனா தெரியாமலே மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம காதலிச்சுக்கிட்டேன். கொடுமை இல்ல, ரொம்ப கொடுமை இல்ல. என் வாழ்க்கைக்காடி இத்தனையும் செஞ்ச. காதல் நானே பிடிக்காது, கல்யாணம் வேணாம். சரணை கண்டாலே பிடிக்காத ஒண்ணு. என்னால சரண் கூட நீ சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மகேஷ் நான் லவ் பண்ணது எனக்கு தெரிய வந்தது. மகேஷ் தான் அருணுங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னால என்னக்கா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால பிடிச்ச ஒரே ஒரு உதவி உனக்கு நான் பண்ணணும்னு நினைச்சது. எக்காரணத்தை கொண்டு நான் மகேஷை லவ் பண்ணங்கிறது சரணுக்கு தெரியப்படுத்த கூடாது. நீ சரண் கூட சந்தோஷமா வாழணும். நீ மறு வீட்டு விருந்துக்கு வந்த போது கூட சரண் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப கூட அதை நானும் மகேஷும் சேர்ந்து பிளான் போட்டேன். எப்படியாவது சரணுக்கு உனக்கு நடுவுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துடாதா, சின்ன சின்ன கேப் கூட உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்துடாதா அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நான் ட்ரை பண்ணது எதுவும் வீணா போகல. இப்போ நீ சரண் மட்டும் தான் உனக்கு இல்லைன்னு வாழ்ற. அவனும் அப்படிதான். எனக்கு எதுக்காக தாக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்பவும் உனக்காக தான் கஷ்டப்படுறேன். நான் மகேஷை லவ் பண்ணது எனக்குள்ளே இருக்கட்டும். கல்யாண விஷயமும் யாருக்கும் தெரிய வேணாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நீ சந்தோஷமா இருந்தா போதும். நீ எனக்கு சாமி, இந்த பூமியோட எல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும், நீ கேட்க அவசரத்தானே. எந்த சூழ்நிலையிலையும் சரண் உன்னை மறுபடியும் வருத்தக்கூடாது. உன்னாலது தாங்கிக்க முடியல இல்லையோ, என்னாலது தாங்கிக்க முடியாது. வேருக்கு நீ குற்ற உணர்ச்சியிலேயே நொந்தே செத்து போயிட்டடி. திரும்ப அப்படி ஒரு வழி எனக்கு கொடுத்துறாத. உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். என்னாலேயே உன் வாழ்க்கை போச்சு தடிச்சு எத்தனையோ நாள் குற்ற உணர்ச்சியில தூங்காம மகேஷ் கிட்ட சொல்லி அழுதுருக்கேன் தெரியுமா? அவனும் அழுகாத. நீ எந்த தப்புமே பண்ணல, நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் மேல தப்பு போட்டுக்கிட்டேன். அவனை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன்க்கா. கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படுத்தல. இந்த தாலியை கழுத்துல ஏறணும் உண்மையும் இப்பவே போய் நிக்கலாம், எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லிடலான்னு சொன்னேன். வேணான்னு சொன்னேன். அப்ப பார்த்தது உன் வாழ்க்கைக்காக தான். சரண் உன்னை வெறுத்துட்டா. அது வேணாம்க்கா. நான் மகேஷ் கூட சேர்றதுனால பரவாயில்ல. நீ சரண் கூட சந்தோஷமா வாழணும். என்னடி பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கைக்காக இவ்வளவு தூரம் பார்த்திருக்க. நான் அப்படி அமைதியா போடுமா? நீ உண்மையில சொன்னதுக்கு அப்புறமும் எல்லா உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் என் வாழ்க்கை தான் முக்கியம் போடுறது வச்சுக்கியே. என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இல்லடி. நான் அப்படி இருக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்காக பார்த்தில்ல. இனி நீ வாழணும். உனக்காக என் புருஷன்ட்ட போய் நான் எல்லாத்தையும் இப்பவே சொல்றேன். இப்பவே சரண் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அவன் என்ன வெறுத்து தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல. எனக்கு நீ மகேஷ் கூட சேர்ந்து வாழணும். எனக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி அனுபவிப்பேன். நீ பாரு சந்தியா, தேவையில்லாத வேலையை பார்க்காத. வேணாம், சரணுக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ அமைதியா இரு. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சு மகேஷ் சரணை பிரிஞ்சுட்டா கூட அதுக்கு தாண்டி நான் காரணமா இருப்பேன். வேணாடி, வேணாம், எதுவுமே தெரிய வேணாம். பிரிஞ்சாலும் பரவாயில்ல. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க. என்னன்னாலும் சரி, சரண் கிட்ட கட்டி போய் நான் சொல்லதான் போறேன். இப்பவே போறேன். நீ வேணாம் சந்தியா, விளையாடாத. சொன்னா கேளு, இது வாழ்க்கை. வேணாம், சொன்னா கேளு. முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி. எனக்காக உன்னை பார்த்து செஞ்சிருக்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது காட்டி உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கடி. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? அதெல்லாம் முடியாது. சரண்யனை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்ன வெளியே போடிக்காத, கழுத்து பிடிச்சி தள்ளனாலும் பரவாயில்ல. நீ மகேஷ் கூட அந்த வீட்டுல வாழணும். எனக்கு அதுதாண்டி வேணும். இங்க பாரு சந்தியா, நீ சொல்றது உனக்கு புரியல இல்லையாடி? இந்த கல்யாணம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனா ஓ கழுத்துல கிடக்குற தாலி அப்படியா? சொல்லு. அதுக்காக ஓ கழுத்துல கிடக்குற தாலி இல்லைன்னு ஆயிருமாடி? தாலி எல்லாம் ஒண்ணுதான், பாக்குற கோணம் தாண்டி வேற வேற. என்ன ஆனாலும் சரி, நான் இப்பவே போறேன். சந்தியா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதெல்லாம் பண்ண போறேன். சந்தியா மிருதுலா, அம்மாடி, தாலி எடுத்து உள்ள போடு. என்னம்மா? என்னடி மறுபடியும் சண்டை போடுறீங்களா? இதுக்கு தான் சொன்னேன், கையோடைய மாப்பிள்ளை கிட்ட இவளை கூட்டிட்டு போயிருங்க, தேவையில்லாம சண்டை போடுவான்னு சொல்லிட்டு. ஆமா, என்னாச்சு இவளுக்கு? என்னமோ இவளை பொத்தி பார்த்துட்டு இருக்க.
என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சாயந்தரத்துல இருந்தே ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான். அதான் டேப்லெட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ சண்டை போட்டு நல்லா சண்டை போட்டுக்கிடி, ஒன்னா இருந்துக்கிட்டா நல்லா ஒன்னா இருந்துக்கிறீங்க. உங்களை என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிடலையா சந்தியா? என்ன நீ? இல்லம்மா, இன்னும் அவ சாப்பிடல. எனக்கு தான் சாப்பாடு கொடுத்தா. இன்னும் சாப்பிடாம இருக்க? டைம் என்ன தெரியுமா? சாப்பிட்டுக்கிறப்ப அப்ப சாப்பாடு தான் முக்கியமா? நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, கல்யாணம் ஆயிடுச்சுடி. கொஞ்சமாவது கல்யாணம் ஆனவ மாதிரி இரு. என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப நீ எதுக்கு வந்த? மாப்பிள்ள வந்திருக்காருடி. ஏதோ உன்கிட்ட பேசணுமா, முக்கியமான விஷயமா? அம்மா சரணம்மா, அவ புருஷன் தாண்டி வந்திருக்காருன்னு சொன்ன. நீ எப்படி பதட்டமாகற? ஒண்ணும் இல்லம்மா. டைம் என்ன சொன்ன? 11:30. இன்னியாத்துல எதுக்குமா வந்திருக்காரு? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? அது மட்டும் இல்ல, என்னமோ நீ கூட்டு போறேன்னு சொல்லி நிக்கிறாரு. கூட்டிட்டு போகணுமா? சரி நீ போ, நான் பேசி. சரண் வாங்க மாப்பிள்ள. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். உள்ளே வந்துட்டீங்களா? வாங்க. இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வரேன். அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். நான் வீட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சந்தியா கிட்ட பேசாத வந்தேன், பேசிட்டு போறேன். சரிங்க மாப்பிள்ள, பேசிக்கிட்டு இருங்கடி, வரேன். சரிம்மா. மிருதுலா, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. டேப்லெட் கொடுத்தியா சந்தியா? இப்பதான் கொடுத்தேன். என்ன இந்நேரத்துல வந்திருக்கேன்? என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன? ஆமா, கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். வரியா? என்னடா திடீர்னு வந்து பிரைவேட்டா பேசுங்கிற? ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு ஃபோன் பண்ணல, திடீர்னு வந்து சொல்லிட்டு இருக்க. முக்கியமான விஷயம்னா திடீர்னு தான் பேச தோணும். மேல வெயிட் பண்றேன், வா. சந்தியா, எதையாவது சொன்ன அவ்வளவுதான் சந்தியா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா சரண் கிட்ட சொல்லுவேன். விளையாடாதடி ப்ளீஸ் டி, சொன்ன புரிஞ்சுக்கோ. நான் இத்தனை நாளா எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தது எல்லாமே வீணா போயிடும். வீணா போனா ஒரே நாள்ல போகட்டும், ஆனா வாழ்க்கை முழுசும் நீ வீணாகிறத என்னால பார்க்க முடியாது. புரியுதா சந்தியா? இந்நேரத்துல என்ன பேசணும், அதுவும் தனியா? ஏன் பேசணும்னு சொன்னா வர முடியாதா? ரொம்ப பண்ணாதடி, மேல இருக்க, வா. சரி மேல வெயிட் பண்ணு, வரேன். இங்க பாரு, நீ எவ்வளவு தூரம் சொல்ல வேணாம்னு சொன்னாலும் சரி, அப்ப இந்த பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்பவே மொத்தமா விட்டு எடுக்கணும். உன் வாழ்க்கையை பத்தி அப்ப நீ யோசிக்கவே இல்லை. என்னடி என் வாழ்க்கை பெரிய வாழ்க்கை? எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்க உன் வாழ்க்கையை விடவா என் வாழ்க்கை எனக்கு பெருசா தெரியுது. என்ன ஆனாலும் சரி, நான் அவன்கிட்ட சொல்லுவேன் நடக்கிறத, அதுக்கப்புறம் பாப்போம். என்ன பண்ணுவேன்? இதுகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. இவ இப்படி முடிவெடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? கடவுளே, இது என்னதான் போய் முடிய போகுது? காதல் வாழுமே, நம் காதல் வாழுமே, காலம் மாறுமே, நம் காதல் வாழுமே. ஏழேழு ஜென்மம் நான் வாழ்ந்திட, மீண்டும் மீண்டும் நீதான் வேண்டும். பிரிந்தே உடனே நீரென்பதும் நீயடா, உறவென்பதும் நீயடா. இருள் படிந்த நாட்களில் நில ஒளியாக வந்தாயடா. அண்ணா, டேய், உன்கிட்ட என்ன சொல்லியிருக்க? இந்த மாதிரி குப்பை பறக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கடா இல்லையா? அப்புறம் என்னடா இது ட்ரெஸ்? டேய், உனக்கு என்ன இது நான் போட்டா? அதை விடு. டேய், எப்படிடா இப்படி எப்ப பார்த்தாலும் என்னை கலாச்சிட்டு இப்படியே இருக்க? டேய், உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னு உனக்கு புரியுதா இல்லையாடா? அது எதை நோக்கி வேணாலும் பயணமா போயிட்டு போகுது. டேய், சத்தியமா என்னால முடியலடா. டே தயவு செய்து உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் மாத்திக்கோடா. டேய், நானும் உன் நிலவில இருந்து வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் தேம்பி அழுவ என்னடா பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்கேன். யாருக்குதான் கஷ்டம் இல்ல? கஷ்டம் வந்துட்டா அப்படியே போய் உட்காந்து ஒப்பாரியா வைக்க முடியும். அண்ணா, ஏய், உனக்கும் வாசுக்கும் கல்யாண ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்கடா. என்னடா நீ இப்படி உட்காந்துருக்க, கொஞ்சம் கூட இது இல்லாம? டேய், நீ லவ் பண்றது மிருதுலா நீ தானடா? ஓப்பனா போய் சொல்ல வேண்டியதானடா? நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க? ஆமா, மிருதுலாவை தான் லவ் பண்றேன், நான் மிருதுலாவை தான் லவ் பண்றேன்னு வீட்டுல சொன்னா சரண் சும்மா இருப்பானா? சொல்லு. அது மட்டும் இல்ல, உன் மிருதுலா நீ எல்லாத்தையும் தாண்டி என்னையவே விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்து பாய்சன் குடிச்சிட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமா, பாய்சன் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி
வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அண்ணா என்னண்ணா நீ பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, இப்படி உட்காந்துட்டு இருக்க? டேய் உனக்கு கல்யாணம் சொன்னா அவங்க செட்டே போயிடுவாங்கடா. நீ பேசாம இருடா, இவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். நீ அமைதியா இரு. எல்லா விஷயத்துக்குமே மௌனமும் அமைதியும் மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருக்கும், புரியுதா? அதனால நீ அமைதியா இரு. முதல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்தலன்னா செருப்பால் அடிப்பேன். இப்படியே நீ எங்கேயாவது வெளியே போனேன்னு வச்சுக்கோ, தெருநாய் துரத்திட்டு வருண்டா. டே உன்னெல்லாம் டே மெதுவா உட்காரேன்டா. டே அப்போ வாசுவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணம் பண்ணிப்ப. நான் எதுக்கு வாசுவை கல்யாணம் பண்ணணும்? இங்க பாரு, எப்போதுமே என்னைக்குமே உன் அண்ணி மிருதுலா மட்டும்தான். வேற யாரையும் என் பொண்டாட்டியாவும் ஏத்துக்க மாட்டேன், உனக்கு அண்ணியாவையும் கொண்டு வர விட மாட்டேன், புரியுதா? நான் தான் சொல்றேன்ல, நான் எல்லா விஷயத்துலையும் அமைதியா அடங்கி போறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன வேணும்னாலும் காரணம் இருக்கலாம். ஆனா ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வருதுன்னா அது எதனால எப்படி வந்துச்சுன்னு தான் யோசிக்கணுமே தவிர, ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்காந்து அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. சில சில ப்ராப்ளத்துக்கெல்லாம் அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சூட்டபிளான சொல்யூஷன், ஓகேவா? ஸோ நான் அமைதியா இருக்கேன். டேய் உன் காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஓகே தான்டா. ஒருவேளை அம்மா நீ வாசுவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுவேன்? இங்க பாரு அண்ணா, நான் ஒன்னே சொல்றேன். என்ன நீ சொன்ன மாதிரி வாசுவெல்லாம் என்னாலையும் அண்ணியை ஏத்துக்க முடியாது. உனக்கு சூட்டபிளான கரெக்டான ஆள் தான் அது மிருதுலா அண்ணி மட்டும்தான், புரியுதா? நீ இப்பவே சரண் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லு, கண்டிப்பா சரண் என்ன புரிஞ்சுப்பான். எடுத்து சொல்ற விதத்துல தான் இருக்கு, புரியுதா? டே சின்ன பையங்கிறது கரெக்டா அடிக்கடி நிரூபிக்கிற என்ன? சரண் கிட்ட சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை என்ன? சரண் என்ன வேணான்னு சொன்னா நான் பாட்டில் பேசாம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன். ஆனா ஒருவேளை அண்ணிய வேணான்னு சொன்னா அண்ணியோட நிலைமை பத்தி யோசிச்சியடா? சொல்லு பார்க்கலாம். நானும் மிருதுலாவும் அடிக்கடி அதுதான் பேசிக்கிடுவோம். சொல்ல போனா நானும் மிருதுலாவும் நார்மலா ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படிலாம் இருந்ததே கிடையாதுடா. ஸோ எல்லாமே பொறுமையா பொறுத்திருந்து நடக்கட்டும், அதுதான் சரியாவும் வரும், கரெக்டாவும் இருக்கும். அப்போ கல்யாணம் மேடை வரைக்கும் கல்யாணம் போச்சுன்னு என்னடா பண்ணுவேன்? வேற என்ன பண்ணிக்க வேண்டியதான். ஏய் சும்மா சொன்னேன்டா. அவ்வளவு தூரம்லாம் நான் நம்புற கடவுள் கொண்டு போக விட மாட்டார். அதையும் தாண்டி என் உண்மையான காதல் எங்கேயும் கொண்டு போக விடாது. டேய் எல்லா விஷயத்துலயுமே ஒரு கிக் இருக்கணும்டா, ஒரு ஃபயர் மூட்லயே இருக்கணும்டா. அப்பனா தாண்டா சுவாரஸ்யமா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே இது எவ்வளவு தூரம் எங்க தான் போய் முடியுதுன்னு. ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு நாத்த முடிச்ச ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கழட்டி வீசிடு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்கா பண்ண என் கூட பேசு, இல்லையா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. இவன் வரதான் ட்ரெஸ் ஈத்து போனான். மாம்சே அடடே வாமா வாசு, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன மாம்சே, எதையுமே மனசுக்குள்ள தெரியாம இருக்கிறதுக்கு, அதாவது சில விஷயங்கள் யாருக்கும் காயத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சிரிக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போல. ஏய் நில்லு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இன்டைரக்டாவே பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த இன்டைரக்டா பேசுறதுலாம் பிடிக்காது, டைரக்டா சொல்லு. டைரக்டா பேசினா மட்டும் கிளு கிளு கிளுன்னு புரிஞ்சிரவனுக்கு. வாடி குண்டமா, உன்னதான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்கடி போன? என் புருஷன் விமானத்துல வந்து என்னை பார்த்துட்டு போனாரா, அதான் டாடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆளு மூஞ்சியும் பாரு. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் நாய் கவிட்டு போயிடும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என்கிட்ட இன்டைரக்டாவே பேசிட்டு இருக்க? டைரக்டாவே பேசலாமே. மாம்சே, சில விஷயங்கள்லாம் இன்டைரக்டா பேசினாதான் சிலருக்கு புரியும். டைரக்டா பேசினா புரியும், இல்லைன்னு சொல்லல, ஆனா மனக்கசப்பு வந்துடும். அதே இன்டைரக்டா பேசினா அந்த இடத்துல மனக்கசப்புன்னு ஒண்ணு வராது. அதனாலதான் சில விஷயங்களை இன்டைரக்டா பேசுவாங்க. ஸோ நானும் அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, இனி உன் லைஃபவே நான் இன்டைரக்டா தான் மாத்த போறேன். நீ மூடு, இல்ல மட்டும் இங்க சூனிய வைக்காம கிளுகிளுன்னு இருக்கு, சாத்திட்டுறா. மாமா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நம்ம மனசுக்கு எமோஷனலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதை தாங்கிறதுக்கும் ஒரு சக்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அது பழகி போயிடும். ஆனா அந்த பழக்கத்திலையும்
ஒரு சின்ன சின்ன எமோஷனலை கூட வெளியே கொண்டு வரணும். புரியுதா? அந்த விதத்தில் நிறைய இருக்கு, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, அதை விட நாளைக்கு உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்த தேதி குறிக்க போறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில முடிச்சு விட்டாங்க போ. என்கேஜ்மெண்டா? இது எப்ப முடிவு பண்ணாங்க? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே. அவங்கவுங்களே முடிவு எடுத்துக்குவாங்களா? டேய், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா உன்னை ஆவுட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. காலையில உட்கார்ந்து ஒரே புகழ்ச்சி தான். தெரியுமா உனக்கு? என் பையன் என் பேச்சுக்கு மாறி பேச்சு பேச மாட்டான், அப்படி இப்படின்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? விட்டா சொன்ன சின்னவங்க கூட சேராதன்னு. அவன் பண்ற வேலை டேய். அவனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும் உனக்கு என்னடா? நீதான் ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கல குதிரை வேலை. என்ன பத்தி பேசி ஆளை பத்தி பேசினா அவ்வளவு தாண்டி குண்டம்மா. அப்படிதான் பேசுவேன். சும்மா இரு ஹரி. என்ன மாம்சே எப்படி சொல்ற? என்கேஜ்மெண்ட் பண்ணணும்ல, பண்ணினா தானே கரெக்டா எல்லாம் இருக்கும். இங்க பாரு, இப்பவும் நீ இன்டைரக்டா பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஓகேவா? என்னால டைரக்டா உனக்கு பதிலும் சொல்ல முடியாது, ஓகே? ஆனா நானும் இன்டைரக்டாவே ஒன்று சொல்றேன். ரோஜா பூ பார்த்திருக்கியா? அந்த பூல உள்ள காம்பெல்லாம் முள்ளா இருக்கும், என்ன? அதை தொட்டு, அதாவது பார்த்து பக்குவமா ஒன்று கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணணும், இல்லைன்னா அதை கேர்ஃபுல்லா அந்த பூவை அந்த செடியில இருந்து காம்போட பிச்சு எடுக்கணும். எங்கேயாவது தப்பா கொண்டு போய் நம்ம கையை வச்சுட்டு வச்சுக்கோங்க, முள்ளு குத்தும். அதையும் தாண்டி ஒரு ரோஜா பூச்செடியில ஒரு ரோஜா பூக்குதுன்னா அது ஒரே ஒரு தடவை தான் பூக்கும். அதுக்கப்புறம் அது உதிர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் அது திரும்ப மலர்ந்து வராது. புரியும் நினைக்கிறேன், ஓகே? ஆனா மாமா, நான் நான் அந்த பூவா இருக்கணும்னு விரும்பவே இல்லையே மாமா. ஏன்னா ஏற்கனவே அந்த காம்பா இருக்கிற நீ அந்த பூவை தாங்கிட்டு இருக்கும் போது திரும்ப இன்னொரு பூவா எப்படி அந்த பூ மேல நான் வந்து இருக்க முடியும்? என்ன பூவுங்கிறானுங்க, காம்புங்கிறானுங்க, ரோஸுங்கிறானுங்க, ஒரியாவும் புரியல. இதுக்கா படிக்கணுங்கிறது. நீ குண்டம்மா ஏதாவது புரியுது? அங்க சொன்ன நீ சாஞ்சி அடிக்கத லைக் மூடிட்டு உட்காரு. அதனால காம்பா இருந்து நீ ஒரு பூவை தான் தாங்க முடியுமாமா. ஆனா உதிர்ந்து போற பூவை உன்னால தாங்க முடியாதுல்ல. உதிர்ந்து போற வரைக்கும் நான் அந்த காம்புல இருக்கேனே. ஏதோ கொஞ்ச நாள் அந்த பூக்கு அந்த காம்புல இருந்த சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நானும். என்னை நீ பிரிந்திடும் நொடிகள், எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. என் லைஃப்ல எனக்கு நானே எப்போதுமே பிளான் பண்ணிக்கிட்டது கிடையாது. நான் ஏன் பிளான் பண்ண மாட்டேன்னா, நான் ஒன்று பிளான் பண்ணுவேன், ஆனால் லைஃப்ல நடக்கிறது வேற ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி தான் என் லவ் கூட. ஆனால் நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. இந்த காம்பு, ரோஸ், உதிர்ந்து போகிறப்போ, மேலே இருக்கிறப்போ எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. நானும் மிருதுலாவும் லவ் பண்ணுறோங்கிறது கூட உனக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, நீ ஒரு போக்கில் போ, நான் ஒரு போக்கில் போகிறேன். கடைசியில் எதுதான் ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாம். பாப்பா மாமா. என்ன நீ மனசுக்குள்ள நினைக்கிறதா வெளியே சொல்லிட்டு இருக்க? டேய் தடியா, இதுதான்டா அறிவு வேணுங்கிறது. இதுக்குதான் ஒழுங்கா காதலிக்கணுங்கிறது. என்ன மாதிரி காதலிக்கணும். பத்தியா, லாங் டிஸ்டன்ஸ்ல என் புருஷன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? நீ தான் இருக்கியே. நாங்களும் லவ் பண்ணாம தான் இருக்குமா, சட்ட சாத்தடி குண்டம். லவ் யாரை பண்றோங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க நம்ம லைஃப் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்கள எவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன மாமா, கரெக்டா? கரெக்ட் தான். தீராத துயரத்தில் நான்
அவ்வளோ கருப்பாவா இருக்கும்? ஆ, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும்ல. அதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரிஞ்சிடாது. இருந்தாலும் அவ தான் கலரா இருக்கா, அழகாவும் இருக்கா. ஆ, தாலி கட்டும் போது ஆ, நான் எப்படி என்ன நிலைமையில இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் என் பொண்டாட்டி அழகுதான். கொஞ்சம் சேட்டை தான் அதிகம். ஆனா காலம் ஃபுல்லா ரசிக்க சொன்னாலும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலயே. அன்னைக்கு சொன்ன நான் தான் என்னமோ பண்ணிட்டேன்னு. ஆஹா, நீ தான் என்னை என்னமோ பண்ணிட்ட. ஹம், அதான் உண்மை. என்ன இப்படி ஆளா டோட்டலா சேஞ்சா மாத்தி உட்கார வச்சுட்டல, அதுக்கு காரணமே நீ. என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே அண்ணாந்த நீ தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா அட்டகத்தை கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா. ஒரே சைட்டு தான் போல. நேரில் இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஆனால் ஆள் இல்லாத போது தான் இந்த சைட்டெல்லாம் போல. ஐயடா, நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா. ஹம், நான்லாம் ஒன்றும் பண்ணல. ஓ, ஒன்றும் பண்ணலையோ? ஏ, என்ன? நான் ஒன்றும் பண்ணல. நான் தூங்க போறேன். அதான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க வேண்டியங்கள பார்க்கணும்னு இருந்திருக்கும் போல. கரெக்டா? ஏய், உன் நினப்பு இருக்கு பத்தியா? உன் நினப்பெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் என்னமோ வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இப்போ நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன்ல ரீசெண்டாக, அதுக்கு ஒரு டேலண்ட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதை மட்டும் நான் எழுதி பாஸ் பண்ணிட்டா போதும். என் ரேஞ்சே வேற. என்ன வேற? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் உன் அக்ரிமெண்ட் புருஷன். போதுமா? எதையும் சொல்ல வேணாம். போ படி. படினா புக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டிங்கன்னா சோஃபாவில் ஏறி மேலே ஏறி எடுத்துப்பேன். நான் எடுத்து கொடுக்கணுமோ? அப்படியே எடுத்து கொடுக்க முடியாது. நான் உங்ககிட்ட புக் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லையே. இதுக்கு வாண்டடாக அசிங்கப்படுறீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்கள் எடுத்துலாம் கொடுக்க வேணாம். அந்த சோஃபா விட்டு கொஞ்சம் எந்திரிச்சு இந்த சைடு வந்தீங்கன்னா நானே மேலே ஏறி எடுத்துப்பேன். அப்படிலாம் எந்திரிக்க முடியாது. ஓ, அப்படி. சரி, ஓகே, நானே ஏறி எடுத்துக்கிறேன். தைரியமான ஆள் தானே? வந்து ஏறி எடு பார்க்கலாம். என்ன லுக்கு? என்ன லுக்குன்னா? பார்க்கறதுக்கு கண்ணே இல்லாமல் பண்ணிடுவேன். என்ன? புரியுதா? ஆமா ஆமா, பார்க்க விட்டுட்டு தானே மாதிரி வேலை பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம், பார்த்துட்டு தானே மறு வேலை பார்க்குறீங்க. யோ, தள்ளியா? ஏய், மரியாதை மரியாதை. ஓ, மரியாதையா? ஓகே, கொடுத்துடலாம். சரி, நான் புக் ஏறி எடுக்கிறேன். ம், அடிராங்கி ஏறாங்கி ராங்கி நீ போற என் உசுர வாங்கி. இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி மேலே ஏறுவாங்களாம்? என் கண்ணு அப்படிதான் பார்க்கும். இப்படிலாம் பார்த்தா மேலே எப்படி ஏற தோணுமா? எனக்கும் பார்க்க தானே தோணும். என்ன பண்ணுறீங்க விக்ரம் சார்? நான் புக் எடுக்க தானே மேலே ஏறணும்னு நினச்சேன். இது என்ன? ஆமா, இப்போ நீ புக் எடுத்து படிச்சுட்டு மட்டும் என்ன பண்ண போற? அது எதுக்கு உங்களுக்கு? ஆமா, எனக்கு தேவையில்லதான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஒரு வேளை நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளோ தைரியமா? ஏன் பொண்ணுங்களாம் தைரியமாக இருக்கக்கூடாதோ? இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, அப்படிதான் தைரியமாக இருப்பேன். சரி, நான் புக்ஸ் எடுக்கணும். எப்படி பிடிச்சி மடியில் உட்கார வச்சா நான் எப்படி படித்து பாஸ் பண்ணுறதா? அவசியம் பாஸ் பண்ணி தான் ஆகணுமோ? ஆமாம், லைஃப்பில் ஃபெயில் ஆக போகிறேன். ஸ்டடீஸ்லையாவது பாஸ் ஆகலாம் தான். ஏன் இப்படியே பேசுற? உண்மை அதுதானங்க. சரி, அதை விடுங்க. இப்போது என்னை விட்டிங்கன்னா நான் வேலையை பார்ப்பேன். என் கூடவே இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன்னு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட்
தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்களா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஃபீல் கூட நல்லா இருக்கு. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு விக்ரம். மனசு சொல்லுற உடம்பு கேட்க மறந்து போயிடுது உன நம்பாக்க மூச்சு காத்தா உனக்குள் பூந்து நானும் பூரா இருப்பே செய்து அள்ளி கொடுத்திட அன்பு இருக்கையில் உலகே புதுசாச்சு இன்னும் எதுக்கு நீ வம்பு வளர்க்கிற தொடவா உனக்கே தரவா அப்படி என்ன பேசணும்? இந்நேரத்தில் அதுக்கு இங்கே வந்த? உடனே கிளம்பு, வீட்டுக்கு போகணும். என்னடா வந்து உடனே கிளம்புங்கிற? நான் தான் உங்ககிட்ட ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. ஒரு வாரத்தில் 5 நாள் கூட முழுசா போகல. என்ன? எனக்கு மட்டும் என்ன உன்னை கூட்டு போகணும்னு ஆசை. அம்மா தான் உடனே இன்னைக்கு நைட்டே போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா வீட்டில்? நீ நீ ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? எனக்கு என்ன வரப்போகுது? இனிதான் சரண், உன்னை நினச்சி நான் ரொம்ப பயப்படுவேன். முள்ளு மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியும். எதையாவது சொல்லிடுவாளா? என்னம்மா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, மகேஷுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு. நாளைக்கு வாசுக்கும் மகேஷுக்கும் என்கேஜ்மெண்ட் டேட் குறிக்க போகிறாங்க. டே, என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாடி, அவனுக்கு தானே கல்யாணம்னு சொன்னேன். நீ ஏன் இவ்வளோ பார்த்துடுற? அது அது இல்லை, நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு தான் நினச்சேன். சரண் சரண், எனக்கு புரியல. மகேஷ் மகேஷ் அதுக்கு ஒத்துக்கிட்டானா? மகேஷ் கிட்ட இன்னும் பேசல. ஆனால் நாளைக்கு எல்லாரும் உட்கார வச்சு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் டேட் குறிக்க போகிறாங்க. ஸோ நீ அங்கே இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா நைட்டோட நைட்டே கூட்டிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. சரண், சரண், அது கல்யாணமா? அதனால தான் அவன் என்கிட்ட பேசலையா? நான் வேற இப்போ சூசைட் வேற அட்டன் பண்ணிட்டு ரொம்ப கோவத்தில் இருப்பேன். பரவாயில்ல, நீ நீ கல்யாணம் அது பண்ணிக்கோட. இதுக்கு மகேஷ் சம்மதம் சொல்லாம எப்படி பண்ணுவாங்க? ஏய், அவன் சம்மதம் சொல்றானே, நீ ஏன் இப்படி துடிக்கிற? ஒன்றும் இல்லை சரண். அது மட்டும் இல்லை சந்தியா, நான் உங்ககிட்ட இது சொல்லியே ஆகணும்டி. நான் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் சந்தியா. சத்தியமா என்னால் முடியல தெரியுமா? சொல்லப்போனால் எனக்கு அழுக வருதுடி. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. மகேஷ் மகேஷ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமா, நான் இப்போ வரைக்கும் மகேஷ் கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது சந்தியா. எல்லா விஷயத்துலையுமே அவங்கிட்ட ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். எதையுமே நான் மறைச்சதே இல்லை. ஏன் உங்ககிட்ட இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்த கூட அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்டி. ரொம்ப டீப்பாக இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி ஷேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்டி. ஆனால் அவன் என்கிட்ட எதையும் மறைக்கிறானோன்னு தோணுது. என்கிட்ட எதையும் மறைச்சிட்டு அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோன்னு இருக்கு. ஒருவேளை மகேஷ் என்கிட்ட எதையாவது மறைச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் என்ன நிலைமைக்கு போவேன்னு தெரியல சந்தியா. ஏற்கனவே காதல்னு ஒரு பெரிய ஏமாற்றத்தை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். திரும்ப தம்பியால ஒரு ஏமாற்றம்னா சுக்குநூறம் உடஞ்சு போயிருவேன். எனக்கு ரொம்ப யோசனையாவே இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. மகேஷ் என்கிட்ட எதையாவது மறைக்கிறானா? ஐயோ கடவுளே, நான் இவங்கிட்ட உண்மை சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது இவன் எப்படி குழம்பி போயிருக்கானே. இப்போ நான் இவங்கிட்ட உண்மை சொன்னா இவன் என்ன பண்ணுவா? கடவுளே, என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன்னா நான் எல்லாத்தையும் ஈஸியா நம்பிடுவேன். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். ஈஸியா நம்பிட்டு அவங்க என் முதுகுல குத்தும் போது அந்த வலி இருக்கு, என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. சத்தியமா முடியாது. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியாது. என்னால முடியாது சந்தியா. ஒருவேளை மகேஷ் என்கிட்ட எதையாவது மறைச்சிட்டான்னா சரண், இங்க பாரு. இன்னொரு ஏமாற்றத்தை நான்
தாங்கிறதுக்கு மனசுல தெம்பே இல்லை சந்தியா. சொல்ல போனா நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னு வச்சுக்கோயா, நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன்டி. இங்க பாரு, இன்னொரு வாட்டில அப்படி பேசாத. மகேஷ் மகேஷ் உங்ககிட்ட எதையும் மறைச்சிருக்க மாட்டார். நீ நீ வருத்தப்படாத. அவர் ஊன் தம்பிடா, உங்ககிட்ட எதை மறைப்பாரு? இல்ல சந்தியா, நான் சந்தேகனால விட்டு கேட்கல. நான் ரொம்ப யோசிச்சேன். ரொம்ப ரொம்ப என்னை நானே குழப்பிக்கிட்டதுனால தான் அப்படி கேட்கிறேன். அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்ல. சரண், உங்ககிட்ட எப்படி அந்த உண்மையை நான் சொல்ல போறேன்? இப்படி குழந்தை மாதிரி பண்றியடா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. தங்கச்சி வாழ்க்கைக்காக யோசிப்பேனா இல்ல சரணும் மகேஷும் பிரிஞ்சிருவாங்கிறதுக்காக யோசிப்பேனா? நான் என்னதான் பண்ணணும்? நீ அடிக்கடி சொல்லுவில்ல, உன் வாழ்க்கையில உன் கூட யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்கு நான் இருப்பேன்னு சொல்லி. அது அது எனக்கு போதண்டி. இருந்தாலும் என் தம்பி என்னால எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. அன்னைக்கு அவன் அழுதான் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் உன் கூட வீட்டுல சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் அவன் இந்த நெஞ்சிருக்கு பத்தியா, அந்த இடத்துல படுத்துட்டு அழுதாண்டி. அழுகும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நான் எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டு கொடுத்துட கூடாது அப்படிலாம் சொல்லி அழுதான். ஆனா இப்போ அவனை சந்தேகப்படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால யோசிக்காமலே இருக்க முடியல. ஒருவேளை மகேஷ் என்கிட்ட ஏதாவது மறைச்சான்னு தெரிஞ்சதுல என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுடி. ஏய் இங்க பாரு, நீ இப்படி எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், புரியுதா? அதெல்லாம் மகேஷ் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு. ஏன்னா அவர் உன் தம்பி. ஒருவேளை அப்படி உங்ககிட்ட ஏதாவது விஷயத்த மறைச்சாதான் நீ அதை ஏத்துக்க மாட்டியா சரண்? எப்படி சந்தியா, ஒருத்தவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நமக்கு உண்மையா இருக்கணும் தானே நம்ம நினைப்போம். அவங்க நமக்கு பொய்யா இருந்தா நம்ம உண்மையா இருந்து மட்டும் என்னடி பிரயோஜனம்? என்னால அதை ஏத்துக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. சந்தியா, நீ ரொம்ப ரொம்ப பொறுமையா யோசிக்கணும். அவசரப்பட்டு இப்ப மட்டும் மகேஷ் மிருதுல விஷயத்த சரண் கிட்ட சொன்னீனா இவன் அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள என் புருஷனை இழந்துட்டா. என் புருஷனுக்காகவும் யோசிக்கணும், என் தங்கச்சிக்காகவும் யோசிக்கணும், என் குடும்பத்துக்காகவும் யோசிக்கணும். எல்லா சைட்ல இருந்தும் ஒரு பொண்ணா இருந்து நீ யோசிச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் சந்தியா ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் சரியா வரும். இப்ப நீ அவசரப்படாம இருக்கிறது தான் சரி. இங்க பாருமா சரண், உன் சந்தியா சொல்றேன், புரியுதா? கண்டிப்பா உன் மகேஷ் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு. நீ அதை இதையும் போட்டு மனசை போட்டு குழப்பறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. சரி, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். அவன் என்னைய மாத்திர மாட்டான்ல. இங்க பாரு, உன் சண்டை கோழி சொல்றேன், கண்டிப்பா உன் மகேஷ் உன்னை ஏமாற்ற மாட்டாரு. நீ நீ நம்பிக்கையோட தைரியமா இருக்கணும். என்ன மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலையாவது எந்த விதத்துலையாவது நீ உடஞ்சி போயிட்டீன்னா உனக்கு வலிக்கிறத தாண்டி அது எனக்கு தான் ரொம்ப வலிக்கும். உங்ககிட்ட நிறைய வட்டி தானே சொல்லிட்டேன். எதுக்காகவும் நீ உடஞ்சிடக்கூடாது. நீ ஏன் புருஷன்டா, நீ எப்போதுமே தைரியமாக இருக்கணும், புரியுதா? உன் கூட நான் இருக்கேன், எப்போதே இருப்பேன். I love you டி. நான் இருக்கேன். தாங்க தாங்க பாருங்கள் காலம் தந்த